வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இட்லி தோசைக்கான ஒரு கொத்தமல்லி சட்னி ரெசிபி. இது ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதிக சுவையோடு நம்ம வீட்டிலையே செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கொத்தமல்லி சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறி செவந்து வரட்டும். கருக விட்டுடாதீங்க. எப்பொழுதுமே ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இது நல்லா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா செவந்து வந்தவுடனே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீச்சிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் காரமாகவே இருக்கும். 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை கழுவி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கட்டும். மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுதான் ஹோட்டல் டேஸ்ட்டு வர்றதுக்கு உண்டானது. ஏன்னா பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், இஞ்சி வேறு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வதங்கட்டும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம கூடுதலோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை நல்லா கழுவி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். போதும், இந்த அளவு வதங்கினா போதும். அது அப்படியே ஆறட்டும். ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இது நம்ம ஓரளவுக்கு நம்ம திக்காக வேணும்னாலும் அது அவங்கவுங்க விருப்பம்தான். திக்காக வேணுனாலும் திக்காக சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணிக்கு வேணுனாலும் தண்ணி நீங்கள் கலந்துக்கோங்க. இது நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க. கடாயை காய வச்சுட்டு எப்பொழுதும் நம்ம தாளிக்கிறது மாதிரி தான். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இலைகள், கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து உங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். தாளித்து கொட்டிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.